ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. இன்றைக்கி நம்ம 2 டிஷ் லஞ்சுக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் பொரிச்ச குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நூல்கோல் காரக்கறி பார்க்க போகிறோம். ஸோ இதில் புடலங்காய் அப்படிங்கிறது வந்துன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நல்ல நீர்ச்சத்துள்ள ஒரு நாட்டு காய்கறி அப்படின்னு சொல்கிறது. விட்டமின் ஏ, B6, C இதெல்லாம் வந்து இதில், விட்டமின் இ இதெல்லாம் வந்து இந்த புடலங்காயில் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ இது யார் இதை நல்லா கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். ரெகுலராக நம்ம டெய்லி சாப்பிட போகிறது இல்லை, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் மறக்காமல் இதை எடுத்து. அதே மாதிரி வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து இதை வந்து புடலங்காய் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற ஒரு வெஜிடபிள், ஹார்ம்லெஸ். இதை விதவிதமாக பண்ணலாம். ஒரு வெரைட்டி ரெசிபீஸ் நான் ஒன்றுனா பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து பொரிச்ச குழம்பு இது பண்ண போகிறோம். இந்த பொரிச்ச குழம்பு வந்து எப்போ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தமிழர்களோட இதில் வந்து முக்கியமாக திதி பண்ணுறது, கொடுக்கறது, இதுக்கெல்லாம் கூட இந்த புடலங்காய் பொரிச்ச குழம்பு வந்து பண்ணுறது வழக்கம். நெக்ஸ்ட்டு அந்த நூல்கோல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஓகே, இது வந்து ஒரு கிரேவி டைப் ஒரு மெயின் டிஷ் அப்படிங்கிறதுனால காரக்கறியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்கோல் எடுத்துருக்கோம். இதுவும் வந்து வேர்பகுதியில் விளையக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் தான் இந்த நூல்கோல். இதுலேயும் வந்து அந்த புடலங்காயில் சொன்ன மாதிரியே எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. லோ கலோரிஸ் இருக்குது. இது இன்னொன்று என்னென்னா, சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இளமையாக என்றைக்கு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா அந்த நூல்கோலை நீங்கள் அடிக்கடி கன்சியூம் பண்ணலாம். ப்ளஸ் அந்த ரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, பிளட் ப்ரெஷர், அதை வந்து குறைக்கிற ஏஜென்ட் வந்து இதில் இருக்குது ஆப்வியஸ்லி. பட் ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் ஹார்டான உருளைக்கிழங்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள். அதனால் இதை வந்து எவ்வளோ தின் ஸ்லைசஸாக பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரக்கறியாக பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் இப்போ சேர்ந்து சைமல்டேனியஸ் குக் பண்ண போகிறோம். எப்படி குக்கிங் போகுதுன்னு பார்ப்போம். இந்த பேன் ஒன்று எடுத்துருக்கோம். இதில் நம்ம பொரிச்ச குழம்புக்கு என்ன தேவையோ அதை பண்ண போகிறோம். ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர். இது வந்து ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணிக்கணும். ஓரளவு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அரைச்செல்லாம் விடும்போது எவ்வளோ வேணுமோ கன்சிஸ்டன்சி நம்ம, அதாவது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இது இருக்கணும். அதனால் ஸோ இது ஆல்ரெடி பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. மெயினாக இப்போ இந்த பொரிச்ச குழம்புக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கூலான ஒரு தால். அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பயத்தம்பருப்பு. ஸோ துவரம்பருப்பே இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. அந்த பயத்தம்பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. ஓகே, ஸோ இப்போ இதை போட்டுட்டு நம்ம ரொம்பலாம் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ சாதாரண வெறும் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் பயத்தம்பருப்பு போடணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போடணும். இப்போ ஆல்ரெடி இது கொதி நிலைக்கு வந்துடுது. இப்போது இந்த புடலங்காவை கட் பண்ணுறது எப்படின்னு ஒரு நாள் தனியாக வீடியோ பண்ணுறேன். அது நடுவில் இருக்கிற அந்த குடல் பகுதியை எடுத்துடணும். அதை வந்து வேறு எதுக்கும் ஆல்மோஸ்ட் அதை யூஸ் பண்ண அவ்வளோவா தேவையில்லை. மீதியை வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக நறுக்கி நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்க. ஏன்னா அதில் இருக்கிற இந்த ஃபெர்டிலைசர் கண்டென்ட்லாம் போகணுன்னா அந்த தண்ணியை நீங்கள் நம்ம நார்மல் செடிக்கு ஊற்றினீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு நியூட்ரியண்ட்டாக இருக்கும். ஏனிகம், ஸோ இந்த புடலங்காவை எப்படி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது நல்லா வேகணும். ஒரு 5 minutes 10 minutes வந்து நல்லா குழையணும். அதுக்கப்புறம் அரைச்சி விடுறதெல்லாம் விடணும். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து போட்டுருவோம். எஸ், இப்போது திருப்பி இது ஒரு 2 minutesல திருப்பி அகைன் ஒரு நல்ல பாயிலிங் கன்சிஸ்டன்சி வரும். அது வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதோட இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு ரெக்கேட் சால்ட், இந்த கல்லுப்பு போட போகிறோம். எப்போவுமே நார்மலாக போடுங்க, அதுக்கப்புறமா வேணும்னா பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதை போடுறேன். அப்புறமா பார்ப்போம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய நார்மல் சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக போடணும். ஏன்னா இதில் நம்ம மிளகு சேர்த்து அரைக்க போகிறோம். அந்த மிளகு, ஒரு ரெட் சில்லி எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ அந்த காரத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதனால் இது வந்து ஒரு நார்மல் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்குலாம் நான் போடுறேன். ரொம்ப போடலை, ஏன்னா இது ரொம்ப காரம் அப்படி ஜாஸ்தியாகிடும். அதெல்லாம் போடும்பொழுது மிளகு வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவோம். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து மிளகு தான். ஸோ அதனால் அது நிறையா போட போகிறோம். அதனால் இது கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன். தென் மஞ்சள் பொடி ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு போகிறோம். டர்மரிக் பவுடர், உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஸோ டர்மரிக் பவுடர் போட்டாச்சு. அவ்வளோதான். இது நல்லா ஒரு 10 minutes அது பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சிக்கிறத நம்ம அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அது கொதிக்கட்டும். இப்போ பக்கத்துலேயே அடுத்த இதில் வந்து இன்னொரு பேன் எடுத்து வச்சுருக்கோம்.
பேன் எடுத்து வச்சுட்டு அந்த இன்னொரு தட் இஸ் நூல்கோல் காரக்கறி பண்ண போகிறோம் இல்லையா, அது எப்போவுமே வந்து என்ன அப்படின்னா சமையல் ரூமில் நமக்கு லெஸ் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் சாதம் வைக்கிற டைமை தவிர இந்த சைட் டிஷ் எல்லாம் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துடணும். சமையல் ரூம்லேயே உட்காந்துட்டு நம்ம டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட பாலிசி. ஸோ அதனால் பாருங்கள், ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் சைமல்டேனியஸில் குக்கிங் இஸ் நீடட். ஸோ இப்போ இதில் வச்சுட்டோம் இல்லையா, இதுலேயும் இப்போ நம்ம ஹாட் வாட்டர் போட்டுருக்கோம். இப்போ இந்த நூல்கோல் இருக்கு இல்லையா, இந்த நூல்கோலை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து உருளைக்கிழங்காக இருந்தாலும் நம்ம வேக வச்சுட்டு பண்ணுறோம். சில சமயத்தில் காரக்கறிக்கு அப்படியே கூட வதக்குவோம். எண்ணெய் ஆனால் நிறையா ஆகும். இதெல்லாம் வந்து நல்லாவே ஒரு பாயில் பண்ணிவிட்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல அது சாஃப்டாக ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரியவர்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து சரியாயிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கல் உப்பு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். இது நல்லா பாயில் ஆனோடனே, ஏன்னா இது பாயில் ஆகும்போதே அந்த உப்பு சேர்ந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் வந்து பாயில் பண்ணோம், சீக்கிரமாகவும் வேகும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிறச்ச கறியை வந்து வதக்கும் போது அதில் கொஞ்சம் சால்ட் அப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிப்போம் இஃப் நீடட். இல்லை இதுவே சரியாக இருக்குது அப்படின்னா விட்டுடுவோம். இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான yellowish கலரில் இருக்கணும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாயில் பண்ணும்போதே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிடணும். அதனால் இதை நல்லா கொதிக்கட்டும். சரியா, இதுவும் நல்ல ரெண்டுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கும். இப்போ நம்ம இந்த பொரிச்ச குழம்பு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து சில விஷயங்களை வந்து வறுத்துட்டு தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம். அதை நம்ம கொஞ்சம் முன்னாடியே சைட் பை சைட் பண்ணி வச்சா தான் அது ஆறும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில் போடணும். ஓகே, அதுக்கு நம்ம இப்போ நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போடுறோம். தென் பெருங்காய பவுடர் வந்து ரெக்யூட் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் ஓகே தான். சரியா, இதுதான் ஒரே ஒரு ரெட் சில்லி போடுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் சாம்பார் பொடி போட்டாச்சு, எல்லாம் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த பெப்பர். இந்த பெப்பரோட குட் திங்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ பெப்பர் போடணும். போட்டுட்டு சிம்லேயே வச்சு அது நல்லா செவந்த உடனே எண்ணெயை வடிச்சுட்டு அழகாக எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்துட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு ஒரு கால் மூடி வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். அதோட சேர்த்து வந்து அரைச்சிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிக்கணும். லைட்டாக 1-2 மிளகு வெடிக்கிறது தான் டைம். கண்ணெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். கிட்டக்க போய் நிற்கக்கூடாது. ஓகே, பார்த்துக்கணும் கொஞ்சம். அவ்வளோதான், ஓரளவு நல்லா செவக்க ஆரம்பிக்கிறது. 1-2 மிளகு வெடிக்க ஆரம்பித்ததுமே வெடிக்க ஆரம்பிச்சதுல இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நல்லா 10 மினிட்ஸ் கொதித்து நல்லா குக் ஆகிடுது. அப்போது அது நல்லா மசியலைன்னா அப்படி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடணும். ஏன்னா இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால ஒத்தாப்பில் இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ரெக்வயர்ட் வாட்டரை ஆட் பண்ணி இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து பிசைஞ்சு சாப்பிட்ற சாதத்தில் பிசைகிற அளவுக்கு அதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுக்காக குழம்பு ரசம் மாதிரி ரொம்பவும் ஓடுற மாதிரியும் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக சாப்பிட்ற ஒரு கிரேவி டைப்பில் தான் இது வந்து இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல இந்த மிளகு போட்ட உடனே ஒரு நல்ல அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் நம்ம பண்ணுறோம். பாருங்க, அதை அப்படியே வாஷ் பண்ணி ஊற்றுருவோம் அந்த தேங்காய் இதை. இப்போ பாருங்கள், கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு. ஓகேவா, இதோடு நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபைனலாக கருவேப்பிலை வந்து இதில் போட்டுடுவோம். வாஷ் பண்ணி கட் பண்ணி அந்த பக்கத்தில் அந்த நூல்கோல் அது நல்லா இத்தனை நேரம் பாயில் ஆகிடுத்து. அதை இன்னும் ட்ரைன் பண்ணோம். அதுக்கு தாளிக்கும் பொழுது அந்த தாளிப்புலேயே எடுத்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு இதுலேயும் வந்து சேர்த்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா சுவையாக. இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கோம். அந்த காயை வந்து நம்ம வதக்க போகிறோம். அதனால் ஸோ இப்போ அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இதை பாயில் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நேரம்லாம் இது டைம் எடுக்க போகிறது இல்லை. வெறும் தாளிக்கிற டைம் தான் நம்ம கொடுப்போம். இப்போ இதுக்கு கடுகு வந்து அந்த பொரிச்ச குழம்புக்கும் சேர்த்து பண்ண போகிறோம். அதனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ண முடியுமோ பண்ணணும் கிச்சனில். ஸோ அதனால் தாளிக்கிறதெல்லாம் எப்போவுமே ஒன்றா பண்ணிட்டுருணும். தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து பொரியிடுது. இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அந்த பெருங்காயமே வந்து அவ்வளோ அளவுக்கு மேலே போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா.
ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பொரிச்ச குழம்புல வந்து பெருங்காயம் போட்டாச்சு. அதனால் இப்போ தாளிக்கும் போது அதை நம்ம போட போகிறதில்ல. கடுகு இப்போ வெடிக்கிறது பாருங்கள். வெடித்தோடனே இப்போ சிம் பண்ணிடணும். இந்த தீயை விடவே கூடாது. இப்போ நம்ம அந்த உளுத்தம் பருப்பு வந்து அந்த நூல்கோல் சப்ஜிக்கும் போட போகிறோம், பொரிச்ச குழம்புக்கும் போட போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு இது போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டிர் பண்ணுறேங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு தான் இதில் பாதி எடுத்து நம்ம அந்த பொரிச்ச குழம்புக்கு போட போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். ஃபுல்லாக நல்லா ரெட்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் பொறுமையாக எடுத்து பொரிச்ச குழம்புக்கு போடுறதுக்குள்ளே இது தீஞ்சு போயிடும். கறிக்கு பண்ணும்போது அதனால் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கலர் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி இல்லை எங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா தனித்தனியாக தாளிச்சிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிக்கிறது. எஸ், நல்லாவே சவக்கிறது இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு ஹாஃப் ஆஃப் த இதை அப்படியே வடிச்சிட்டு நம்ம அந்த பொரிச்ச குழம்பு பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அப்படியே வடிக்கணும். அவ்வளோதான். இப்போ உடனே இப்போ இந்த காய் இருக்கு இல்லையா, இது வந்து நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிருக்கு. ஓவர் குக்கிங்கும் இருக்கக்கூடாது, லெஸ் குக்கிங்கும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே உடனே அது உடையணும். ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சாலிடாக இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஆல்ரெடி வந்து உப்பு போட்டுட்டோம், அது டேஸ்ட்டும் பண்ணியாச்சு. இது ஆப்ட், அதனால் விட்டுருப்போம். இப்போ வந்து தனியாக இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இல்லை இந்த தாளித்தது இது போடுறதுக்கு முன்னாடி போட்டாலும் ஓகே தான். இப்போ காரத்துக்கு வந்து ஜஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே காரம்லாம் கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணுங்கள். இதோட குவான்டிட்டியும் பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணி, தட் இஸ் காரத்தோட அளவு வந்து நம்ம இது பண்ணுவோம். ஒரு ½ டீஸ்பூன் அளவு போடுறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து 2 கிலோ அவ்வளோதான். இப்போ இது நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு என்ன தான் வந்து பாயில் ஆகிருக்கு அப்படின்னாலும் இந்த காரப்பொடியோட அந்த காரத்தன்மை, தட் இஸ் அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து இது அதுக்குள்ள இருக்குது. அதில் வச்சுட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். அது சிம்லேயே தான் வைக்க போகிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும், 2-3 வாட்டி இப்படி கலந்து விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து இந்த கலர் கலர் எல்லோயிஷ் ரெட் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்துடும். ஸோ இப்போது ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த காரம் கொஞ்சம் தூக்கலாக டக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு கார்ன்ஃப்ளவர் அப்படி மேலே போட்டோன்னா அந்த ஆயில் இல்லாமல் அப்சர்வ் பண்ணிடும். அது நம்மளுக்கு டேரெக்டாக ரொம்ப ஆயிலியாகவும் தெரியாமல் இருக்கும். இப்போ அது நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. அப்படியே அந்த காரம்லாம் அதில் உள்ளே வந்து அப்சர்வ் ஆகுது. இப்போ இதில் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா கடலை மாவு போடலாம். அதுவும் அவைலபிளாக இல்லையா, அரிசி மாவு போட்டிங்கன்னா கூட போதும். இது சும்மா ஒரு நம்ம கொஞ்சமாக குவான்டிட்டி இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் கார்ன்ஃப்ளவர். இதில் நீங்கள் ஏதோ ஒரு மாவு போட்டிங்கனாலே போதும். அது அப்படியே இந்த எண்ணெய் எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஈவன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு கறி அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மொறுமொறுப்பே கொடுக்கும். இதுக்கெல்லாம் அது தேவையில்லை. அதனால் அந்த ஆயில் அப்சர்வ் ஆனவுடனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து தம்மில் இருந்தது அப்படின்னா சிம்மில் அது வந்து சரியாயிடும். ஸோ இப்போ இந்த பொரிச்ச குழம்போட கன்சிஸ்டன்சி ஃபைனலாக பாருங்கள், இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இதுக்கு இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த கலர் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மிளகு வந்து சேர்க்கறதுனால அந்த ஒரு லைட் ஒரு டார்க்னஸ் அது கொடுக்கும். ஸோ இந்த நூல்கோல் கறியும் பண்ணியாச்சு. சைமல்டேனியஸாக பண்ணதுனால வித்தின் 20 மினிட்ஸ் கறிகாய் நறுக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸில் வந்து முடியக்கூடிய அருமையான காம்போ அது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.